பிறந்தது மேனாடாம் பிறந்தது மேனாடாம் கருப்பன் வாழுமிடம் அழகு மலை அழகு மலை வாசலுக்கு அழகு மலை வாசலுக்கு கருப்பன் வந்த கதை சொல்லி வாரேன் வந்த கதை சொல்லி வாரேன் மலையாள தேசம் விட்டு அந்த மலையாள இருப்பன் அழகு மலை வந்த கதை அந்த 18ஆம் படியினிலே அமர்ந்ததொரு இந்த கதை எடுத்து நான் பாடி வாரேன். மலையாள தேசத்தை ஆண்டு வந்த ரசனவே கல்லழகர் கோயிலிலே அழகரை பார்ப்பதற்கு வந்தானா. அழகர் முகமும் ஜொலித்ததங்கே பொன் ஆபரணம் மின்னுச்சங்க அழகர் முகமும் ஜொலித்ததங்கே பொன் ஆபரணம் மின்னுச்சங்க உடலும் ஜொலித்ததங்கே உள்ளமும் ஒளிந்ததங்கே உடலும் ஜொலித்ததங்கே ஒளிவட்டமும் வந்ததங்கே அழகிய மலங்கிய மலையாளத்தரசனவன் அழகர அழகில மயங்கின மலையாளத்தரசனவன் அழகரை பார்ப்பதற்கு நாட்டுக்கு கொண்டு போக வேறான் நாட்டுக்கு கொண்டு போக மலையாள அரசனவன் சரித்திட்டான் தீட்டினானா. மந்திரம் கற்றதொரு மந்தையாற்று பூசாரி மந்திரமும் தந்திரமும் கற்றதொரு பூசாரி 18 பேரையும் நாட்டிற்கு வரவழைத்து 18 பேர்களையும் அரண்மனைக்கு வரவழைத்து மதுரை அழகரையும் கொண்டு வர சொன்னானா. காவலுக்கு துணைக்கு செல்ல கருப்பருக்கும் ஆணையிட்டான் காவலுக்கு துணைக்கு செல்ல கருப்பருக்கும் ஆணையிட்டான். மலையாள நாடு விட்டு நம்ம மலையாள கருப்பணமே மலையாள நாடு விட்டு மலையாள கருப்பணமே மதுரைய நோக்கி எல்லாம் புறப்பட்டான் குதன் மீற. வெள்ளை குதிரை ஏறி கருப்பு வீதி வழி வருகையில ஆந்த அலறிச்சான் அக்காட்டி கூப்பிச்சான் ஆந்த அலறிச்சான் அக்காட்டி கூப்பிச்சான் கோட்டானும் கத்துச்சான் கூவும் கலகிச்சான் கோட்டானும் கத்துச்சான் கும்மிருட்டும் சூழ்ந்துச்சான். மதுரை எல்லைக்கு வந்த நேரம் இரவு நேரம் ஆகிருச்சான். சொல்லி 18 பேர்களும் கோயிலுக்கு போனாக. இதையறிந்த கல்லழக அசிரீரி வாக்காக இதையறிந்த கல்லழக அசிரீரி வாக்காக பூசாரி இடத்தினிலே போய் சொன்னார் அழகருமே பூசாரி இடத்தினிலே போய் சொன்னார் அழகருமே. அலறி துடித்த பூசாரி ஊரரிடம் போய் சொல்ல அலறி துடித்த பூசாரி ஊரரிடம் போய் சொல்ல ஊரார்கள் ஒன்று சேர்ந்து 18 கல்வர்களை கத்திகம்பு கொண்டு அலத்திய துடித்தாக. பொழுதும் புலந்ததங்க பொய்யரட்டும் அங்கு செங்க பொழுதும் புலந்ததங்கே போனவர்கள் திரும்பவில்லை. என்னதான் நடந்ததென்று அழகர் ஏறிட்டு தான் பார்க்கையில என்னதான் நடந்து சென்று அழகர் ஏறிட்டு பார்க்கையில அங்கே அழகர் கோயிலுக்கு வந்தவர்கள் 6 பேர் அழகர் கோயிலுக்கு வந்தவர்கள் 6 பேரும்
மறைஞ்சிருந்து என்னதான் நடந்ததென்று ஏறட்டும் பார்த்தாக ஆபத்து வாண்டவனா அநாதரட்சகனா ஆபத்து வாண்டவனா ஹரிஹரி கோபாலன் நின்றிருக்கும் அழகனிலே அழகன் மெய்மறந்து நின்றிருந்தார் நின்றிருக்கும் அழகனிலே அழகன் மெய்மறந்து நிற்கையில கருப்பரம் கோயிலுக்கு சுற்றி வளமு வந்து சூரியனை தண்டனிட்டு பக்க வளமு வந்து அழகரம் பாதம் அதை தண்டனிட்டு காவலுக்கு வந்த கருப்பா காட்சியும் தந்திரையா காவலுக்கு வந்தனக்கு ஆட்சியும் தந்திரையா என்று தங்கிருப்பனுமே எம்பினார் அழகர் முன்னே காவலுக்கு வந்திரவனே கந்திரந்து வரும் ஐயா காவலுக்கு வந்தவனே கந்திரந்து வரும் ஐயா 18 கல்வர்களும் இங்கு வந்து மாண்டதின்னா 18 கல்வர்களும் இங்கு வந்து மாண்டதின்னா 18 படியாக பாதையணி அமைத்து 18 படியாக பாதையணி அமைத்து படியும் வரவற்றி அமரு ஒரு காரணத்தா 18ஆம் படியினிலே அமரு ஒரு காரணத்தா 18ஆம் படி கருப்பன் என்றும் கோட்டை கருப்பன் என்றும் பூவுலகு வரம் கொடுக்க வரம் கொடுத்தார் அழகருமே அன்று முதல் இன்று வர கோட்டை காவலாக அன்று முதல் இன்று வர அழகர் கோயில் கோட்டையில வெள்ள குதிரையில கருப்பு வீதி வழி வருவானா கருப்பா வெள்ள குதிரையிலே கருப்பு வீதி வழி வருவானா கேட்டவருக்கு கேட்டவரும் அள்ளி அள்ளி தருவாரா அழகருக்கு முன் பூஜை கருப்பனுக்கு சாம பூஜை அழகருக்கு முன் பூஜை கருப்பனுக்கு சாம பூஜை ஏவல் பள்ளி சூனியங்கள் இவனிடத்தில் செல்லாது ஏவல் பள்ளி சூனியங்கள் இவனிடத்தில் செல்லாது இக்கதையை கேட்டவர்க்கு எப்படியும் ஆகாது இக்கதையை கேட்டவர்க்கு எத்தனையும் ஆண்டாது கற்பரன் ஒன்று என்று சொன்னேன் அன்பாளன் இப்படித்தான் அழகருக்கு கருப்பின் 18ஆம் படியானாக அந்த கதையை சொல்லி வந்தேன் கேட்டவருக்கும் கேட்டவரும் அள்ளி அடி தந்த கருப்பேன் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ளவட்டும் பூவுலகு உள்ள மட்டும் பொய் குதிரை ஏறியதான் அருவம் உருவம்மா 18ஆம் படி கருப்பினில பாதுகாவலா நீ இருந்து காட்சி தர வேண்டும் ஐயா நன்றி வணக்கம் வணக்கம் பார்த்து ரசியுங்கள் நண்பர்களே.